ஒரு சின்ன பையன் அந்த ஹோட்டல்லேயே எது விலை கம்மியான சாப்பாடோ அதை பார்த்து ஆர்டர் பண்ணான். அது ஒரு சாதாரண ஹோட்டல் தான். அங்க ஒருத்தர் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அப்ப அவன் சொன்ன சாப்பாடு கேட்டதுமே இதுக்கு தானா இவ்வளவு பில்டப், இப்படி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அவன் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவனும் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டான். இப்போ விரல் விட்டு ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. அந்த சர்வர் வந்து அவன் கிட்ட பணம் கேட்கும் போது அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் சில்லறை எடுத்து கொடுத்தான். அதை அவர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போனாரு. மீதம் அதுல 5 ரூபாய் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து அந்த சின்ன பையன் கொடுக்கும்போது அவன் மெதுவா அவர் காது கிட்ட போய் எனக்கு சில்லறை வேணாம், நீங்க டிப்ஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இவன் சாப்பிட்டதே ஒரு சாதாரண சாப்பாடு, இதுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறான்னு பாருன்னு அவர் ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த இடத்த துடைக்கலாம்னு வந்தாரு. அப்ப அங்க ஒரு சின்ன காகித துண்டுல ஏதோ எழுதி அதுல ஒரு ஸ்மைலி மாதிரி ஒரு பொம்மையை வரைஞ்சிட்டு போயிருந்தான். அதை அவர் எடுத்து படிச்சாரு. அன்னை மீது 5 ரூபாய் இருக்குல்ல, அதுல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ரொம்ப நேரமா உங்களை பாக்குறேன், ஒரு டேபிளா நீங்க அங்க இங்கன்னு ஓடி ரொம்ப டயர்டா இருந்தீங்க, அதனால இந்த ஐஸ்கிரீம் எனக்கு வேணாம், உங்க உழைப்புக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், இன்னொரு நாளைக்கு நான் பெரிய பையன் ஆயிட்டு உங்களுக்கு நிறைய தர்றேன், இப்படி அவன் எழுதி வச்சிருந்தான். அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருந்துச்சு. யார் என்ன வேணாலும் சாப்பிடலாம், 5 விதமான குழம்பு இருக்கு, இந்த பரோட்டாவுக்குன்னு நம்ம விளம்பரப்படுத்தி கூட எல்லாரையும் சாப்பிட வர வைக்கிறோம், ஆனா வெறும் 2 பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஏனோ தானோன்னு ஒரு குழம்பு தான் கொடுக்குறோம், அவங்க எந்த நிலைமையில வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இப்படி ஏழ்மையில வரவங்களை நம்ம இலக்காரமா நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னமும் இப்படியே இருக்கோம். அந்த பையன் சாப்பிட்டது 15 ரூபாய்க்கு எனக்கு 5 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருந்துச்சு. அதே நேரத்துல தன்னோட எண்ணங்கள் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு, நம்ம கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி யோசிக்கணும், சின்ன பசங்க பெரிய மனுஷன் மாதிரி யோசிச்சு நிறைய வேலையை பாக்குறாங்கன்னு அவருக்கு அப்போதுதான் புரிஞ்சுது. இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.